வணக்கம். இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது நோய்களும் அதற்கான தீர்வுகளும். தீர்வுனா வந்து நம்ம விதிப்படி என்ன நோயோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த நோயை எப்படி நம்ம வந்து சமப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய எஸ்பிஎல் என்னன்றதை பார்க்கணும். எஸ்பிஎல்ன்றது அந்த பிளானட் என்னன்றதை பார்த்துட்டு அதுலேருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டங்கள் வேறுபடுன்ற மாதிரி ஆணுக்கு வந்து 6வது கட்டத்தை நோய்க்கான ஆராய்ச்சி பண்ணணும், பெண்களுக்கு 7ஆம் கட்டத்தை நோய்க்கான கட்டமாக ஆராய்ச்சி பண்ணணும். பெண்களுக்கு 5ஆம் கட்டம் மன அழுத்தத்தை தரக்கூடிய கட்டம், ஆண்களுக்கு 8ஆம் கட்டம் தான் மன அழுத்தத்தை தரக்கூடிய கட்டம். இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா நோய்க்குமே முக்கிய காரணமே வந்து மன அழுத்தம் தான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். சுகர் வந்து ஒரு நோயே கிடையாது. நீங்கள் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கீங்க, கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடுங்க, இல்லை ஸ்வீட் சாப்பிடாமே இருங்க, ஆனால் உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் ஏறி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து மன அழுத்தம் தான். அதனால் பெண்களுக்கு வந்து 5ஆம் கட்டத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும், ஆண்களுக்கு முதல்ல 8ஆம் கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ரெண்டும் தான் மன அழுத்தத்தை தரக்கூடிய கட்டங்கள். இப்போ நம்ம நோய்க்கு வருவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எஸ்பிஎலுக்கு 7ஆம் கட்டத்தில் ராகு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து மூச்சு சம்பந்தமான, அதாவது நுரையீரல் சம்பந்தமான நோய் இருக்கும், அடுத்தது நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கும். இதே தான் ஆணுக்கும் அப்ளிகபிள். ஆணுக்கு வந்து 6ஆம் கட்டத்தில் ராகு இருந்தால் இது சரி, அதே நோய் வரும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? சரி பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா விதி என்னவோ, கடவுளோட விதி என்னவோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து வழி இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணலாம், அதாவது சமப்படுத்தலாம். இதை எப்படி சமப்படுத்தலாம்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு பாகமும் 2 மணி நேரத்துக்கு இயங்கும். உதாரணத்துக்கு 3லேருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னென்னா, 3லேருந்து 4:30 உடலுக்கு தேவையான அத்தனை ஆக்சிஜனையும் நம்ம லங்ஸ் அப்போ தான் வந்து கிரகிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க 3லேருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு படித்தாலோ இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு யோகா ஏதோ பண்ணாலோ உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நம்ம உடல் உறுப்புகள் இயங்கும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்தந்த உடல் உறுப்பு இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உணவை உட்கொள்ளணும். உதாரணத்துக்கு 9லேருந்து 11 கல்லீரல் இயங்கும் நேரம், அந்த நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது, ஏன்னா ஜீரண சக்தியை வந்து அதை டைலூட் பண்ணிடும். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு வருவோம். இந்த 6ஆம் கட்டத்திலையோ இல்லை 7ஆம் கட்டத்திலையோ, பெண்ணுக்கு 7ஆம் கட்டத்திலையோ ஆணுக்கு 6ஆம் கட்டத்திலையோ ராகு இருந்தால், அதாவது எஸ்பிஎலுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை பார்க்கணும். எஸ்பிஎலுக்கு உங்களுடைய ரகசிய லக்னத்துக்கு 6ஆம் கட்டத்தில் ராகு இருந்தாலோ ஆணுக்கு, 7ஆம் கட்டத்தில் ராகு இருந்தாலோ பெண்ணுக்கு, அவர்களுக்கு மூச்சு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை எப்படி அவங்க சரி செய்யலாம் அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 3லேருந்து 4:30 எந்திரிச்சு நம்ம நுரையீரல், அதாவது லங்ஸ் செயல்படும் நேரத்தில் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோய் வந்து சமநிலைப்படும். அதாவது அதை நீங்கள் சமன்படுத்தலாம், அதனோட பாதிப்பை நீங்கள் குறைக்கலாம். உங்களுடைய நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு நீங்கள் வந்து நல்லா நடக்கணும். 1 மணி நேரமாவது தினம் நடக்கணும். 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கலாம், ஒரு 12 நிமிஷம் 1 கிலோமீட்டர் அந்த கணக்கில் வச்சு நீங்கள் 1 மணி நேரம் நடந்தீங்கன்னா உங்கள் நரம்பு ஸ்ட்ராங் ஆகும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது உங்கள் அந்த நோயும் குணமாகும். எப்படி நம்ம லக்னத்தை நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு முறை லக்னம் மாறும். அதாவது சூரியன், இப்போது உதாரணத்துக்கு இது சித்திரை மாதம், சூரியன் வந்து மேஷத்தில் இருப்பார், மேஷத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி கணக்கு. காலையில் 6, ஒரு 5:30 5:45 7 7:15 வரைக்கும் சூரியன் மேஷத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லக்னம் மாறும், சூரியன் அங்கே தான் இருக்கும், அந்த லக்னம் மாறும். அதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடு மாறும். நம்ம தசையின் செயல்பாடும் உடலின் செயல்பாடையும் கொண்டு தான் லக்னமே மாறுபடுது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக நல்ல ஜோசியரை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு என்ன நோய் வரும், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதே புதன் சம்மந்தப்பட்டிருந்தால் தோல் சம்பந்தமான நோய், நரம்பு சம்பந்தமான நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தால் பாலியல் சம்பந்தமான நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்தால் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரதுக்கான வாய்ப்புகள்
மிக மிக அதிகம். சந்திரன் சம்மந்தப்பட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய சகஸ்ரா சக்கரத்துக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் சந்திரன் சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாச்சுன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனே எடுத்தாகணும். இப்போது செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருந்தால் ரத்தம் சம்பந்தமான நோய் இருக்கும். சந்திரனோட இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், சந்திரன் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. அப்போ அந்த சந்திரனே வீக் ஆகிட்டான்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காது, எல்லா நோயும் ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணும். அதனால் சந்திரன் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னாடியே எடுத்துடணும். எடுத்துனீங்கன்னா தான் நீங்கள் சமன்படுத்த முடியும். சரி பண்ண முடியாது, தவறாக எடுத்துக்காதீங்க. என்ன விதியோ அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது வலி இல்லாமல் அனுபவிக்கலாம், அவ்வளோதான். நான் சொல்கிறது வலி இல்லாமல் நம்ம அந்த விதியை அனுபவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரகம் சம்மந்தப்பட்ட போதும் ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறதையும் மற்ற நேரங்களும் இருக்குது. இது மாதிரி நம்ம உடல் உறுப்பு செயல்படுற மற்ற நேரங்களும் இருக்குது. இதை தெளிவாக தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.